பையன் இசூர் பேசுகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். அப்பா முன்னாடி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு இட பிரச்சனைக்காக. அந்த இட பிரச்சனை வந்துட்டு பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். எல்லாத்தையும் கொடுத்தோம். போலீஸ்கிட்ட கொடுத்தோம், இன்ஸ்பெக்டர், ஏசி, அப்புறம் கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், கமிஷனர், எல்லாத்தையும் கொடுத்தோம். யாரும் வந்துட்டு போதுமான விசாரணை எடுக்கலை. அவங்க இது பண்ணாதனால வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொலை மெட்டல் கொடுக்குறாங்கன்னு நிறைய வீடியோ அப்போ ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அப்பவும் பண்ணலை. இவர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பாமர ஒரு ஆள் இல்லை, ஒரு பரம்பரை முத்தவள்ளி. ப்ளஸ் வந்துட்டு முன்னாள் சீஃப் மினிஸ்டருக்கு ஸ்டாலின் அவர் வந்துட்டு இருக்கும்போது மேயராக இருக்கும்போது அவருக்கு பிஎஸ்ஓவாக இருந்திருக்காரு. அவருக்கே இந்த நிலைமை. இவர் வந்துட்டு அப்போ அவருக்கு தெரியும், ஸ்டேஷனுக்கு போனாலே நீ போலீஸா அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு இதுக்கே இந்த நிலைமையாக தான் இருக்கு இப்போ. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நடந்துருச்சு, அவங்க வந்துட்டு இப்போ வெட்டிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப இப்போ ஒரு மெயின் கோரிக்கை, கமிஷனர் வந்து நம்மள்ட்ட பேசணும். கோபாலகிருஷ்ணன் அந்த இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் வந்துட்டு அந்த செந்தில்குமார் அது ஏசியை உடனே வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணணும். ப்ளஸ் வக்பு வாரிய சேர்மன் கண்டிப்பாக இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். இதுதான் கோரிக்கை. ப்ளஸ் வந்துட்டு அந்த முக்கியமான குற்றவாளி அந்த கிருஷ்ணமூர்த்தி, அவர் கன்வெர்ட் ஆன முஸ்லீம் அந்த தௌஃபிக்கு, அவனும் அவனோட பொண்டாட்டியும் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். சிபிசிஐடி விசாரணை கண்டிப்பாக வேணும். ஆதாரங்கள்ல பேர் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடம் வந்துட்டு இந்த இடம் எங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, முத்தவள்ளி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, முத்தவள்ளி எங்களுக்கு ஆர்டர் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த தீர்வை கட்டுற நம்மளுக்கு ஆர்டர் இருக்கு, அப்புறமா வேற ஆதாரங்கள் வந்து அவன் கொலை மீட்டல் கொடுக்குற வீடியோ ஆதாரம் இருக்கு. வேற என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? வக்போர்டு கான்ட்ரிபியூஷன் பண்ற ஆதாரம் இருக்கு. பிளஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கோட தர வாடகை பத்திரம் நம்மள்ட்ட இருக்கு. ஆமா, இது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. பிசிஆர் கேஸ் கொடுத்ததுக்கு ஓகே, அவன் பாயின்னு சொல்றதுக்கு முழு ஆதாரம் இருக்கு. அவன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனதுக்கு அவன் அம்மா அப்பாவை கன்வெர்ட் பண்ணியிருக்காம இதுல போயிட்டு ஆமா ஏசி லஞ்சம் கேட்டது, ஏசி தூதர் மூலியமா லஞ்சம் கேட்டது செந்தில்குமார், ஏசி எங்க அப்பா கூப்பிட்டு மிரட்டினது, எல்லா ஆதாரமும் இருக்கு. ஏசி அப்பா கூப்பிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே சப்மிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அவரோட ஃபேஸ்புக் பேஜ்லயே நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் அதுல போட்டிருப்பார்.